சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உயரும் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகையோடு 1000 ரூபாய் என்ற தொகை 1500 ரூபாயாக வழங்கப்படலாம் எனவும் அறிவிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் இருக்கும் என்கின்றனர். மேலும் சிலிண்டர் மானிய தொகை குறித்த அறிவிப்பும் இருக்கும் என்கின்றனர். திமுக ஆட்சி 2021 அமைய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெரிய அளவில் கை கொடுத்தது. தொடர்ந்து திமுக ஆட்சி அமைந்தும் நிதிநிலை உள்ளிட்டவற்றால் உடனடியாக அந்த திட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பின்னர் தமிழகத்தில் கடந்த 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு சுமார் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் 1000 கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயணிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,15,00,000 1,14,00,000 குறைந்து இருக்கிறது. அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. புதிதாக திருமணமானவர்கள், புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. வரும் ஜூன் மாதத்தில் புதிய பயனாளிகளிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட இருக்கிறது எனவும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 1000 ரூபாய் என்ற மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர இருக்கிறது. தமிழ்நாட்டை மாதிரியாக கொண்டு புதுச்சேரி, மத்திய பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கெல்லாம் 1500 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை கூட வழங்கப்படுகிறது. ஆனால் திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்திய தமிழ்நாட்டில் தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரத்தினர். மேலும் தற்போது புதிய பட்டியல் வெளியானதும் 1500 ரூபாய் என்ற புதிய தொகை குறித்த தகவலும் வெளியாகும் என்கின்றனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பொங்கல் முதல் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் 1500 ரூபாயை வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். மேலும் திமுக வாக்குறுதிகளில் ஒன்றான கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்த அறிவிப்பும் இருக்கும் என்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகளும் இன்னும் சில மாதங்களில் அடுத்தடுத்து வெளியாகும் என்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.